கிளாஸ் பிகின் பண்ணலாமா? சரி, எங்க விட்டோன்னு எக்ஸசைஸ் 3.8 பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஐ மீன் 3.7 வந்து நம்ம ஸ்டார்ட் முடிச்சிட்டோம். 3.6 3.7ல ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தேன், முடிச்சிட்டீங்களா? இல்ல அதுல ஏதாவது டவுட் இருக்கா? எஸ்பெஷலி 3.7ல ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது சம ஆன்சர் வராம இருக்குதா? சரி, உங்க சைலன்ஸ்க்கு அர்த்தம் உங்களுக்கு டவுட் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு ஐ ஸ்டார்ட் வித் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ். அடுத்து நம்ம என்ன பார்த்திருக்கோம் ஞாபகம் இருக்குதா? வாட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி? நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப், அதாவது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் HCF LCM அண்ட் த டூ நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது HCF into LCM equal to product of the numbers படிச்சிருக்கோம். அதே மாதிரி இங்க பாலினாமியல்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். So what's the property we are going to use is GCD into LCM is equal to P of X into Q of X. இதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இதை யூஸ் பண்ணி சம்ஸ் போட போறோம். இப்போ இந்த 4 எக்ஸ்பிரஷன்ஸ்ல ஏதாவது 3 எக்ஸ்பிரஷன்ஸ் தெரிஞ்சா we can find out the 4th expression. அதுக்கும் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கேன்சல் ஆகாத மாதிரி இருக்கும் சில எக்ஸ்பிரஷன்ஸ். So we have to find out which is to be cancelled. அதுக்கப்புறம் நம்ம கேன்சல் பண்ணோம். என்ன பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ முக்கியமான ஒரு விஷயம் நீங்க இந்த HCF LCMல ஞாபகம் வைக்கணும். ஆக்சுவலா அதாவது இந்த GCD divides both P of X and Q of X. புரியுதா? எப்பவுமே ஃபார் எக்ஸாம்பிள் let us take 25 and 35. அதோட GCD என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இல்லையா? இப்போ இந்த 5 divides 25 and also 35 இல்லையா? அப்ப GCD எப்பவுமே என்ன செய்யும் அப்படின்னா கொடுத்திருக்க 2 எக்ஸ்பிரஷனை டிவைட் பண்ணும். அதே மாதிரி இப்போ இதோட LCM பார்ப்போம். 25 and 35 ஓட LCM பார்த்தேன்னா 25 into 7 வரும். 5 ஆல டிவைட் பண்ணனா 5 and 7, திருப்பி 5 ஆல டிவைட் பண்ணா 1 7, திருப்பி ஒரு 7 ஆல டிவைட் பண்ணா 1 1. இப்படிதான் பண்ணிருப்பீங்க நீங்க. So 25 into 7, 25 7s are 175. இப்போ இந்த 175 எடுத்துக்கோ. இது வந்து this is the LCM. இந்த LCM எடுத்துட்டு உங்களுக்கு நல்லா தெரியும் 25 ஓட மல்டிபிள் அது. Therefore 25 divides 175. 35 டிவைட் பண்ணுமானா it also divides. 35க்கு எத்தனை டைம் போடணும்? 35 5s போட்டு பாரு. 5 5s are 25, 2 carries, 15 plus 2 17. அப்ப இது 35 ஓட மல்டிபிள் தான். அதனால தான் காமன் மல்டிபிள் தானே எடுக்கிறோம். அப்போ this 25 also divides 25 and 35 divide the LCM. சரியா? Last row boys, may I know what is going on? St. Thomas Brilliant. இந்த சம்ஸ்லாம் நீங்க முடிச்சிட்டீங்களா? இந்த சாப்டர் முடிச்சிட்டாங்க இல்லையா? அப்ப உட்காந்து கேட்கறது கஷ்டமா இருக்கோ? அப்படியா? போர் அடிக்குதுன்றீங்களோ? பட் சில ஸ்கூல்ல இதெல்லாம் முடிக்கல. இன்னும் 2 ஸ்கூல் பாக்குறேன் உட்காந்து ரொம்ப சீரியஸா நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க இதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி இப்படி உட்கார்ந்து நீங்க வந்து டிஸ்டர்ப் ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தீங்கன்னா எனக்கு அது டிஸ்டர்பன்ஸ். இந்த இடத்துல ஒரு டீச்சரா வந்து நின்னு பாருங்க. எத்தனை பேர் உங்களால எத்தனை பேரால முன்னாடி நின்று கிளாஸ் எடுக்க முடியும்? நீ முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கும்போது எல்லாரும் கத்துனாங்க லீடர்ஸ். நீங்க முன்னாடி நின்று பேசும்பொழுது பின்னாடி இருக்கிறவங்க ஏதாவது அவங்களுக்குள்ள பேசி சிரிச்சு விளையாண்டா உங்களுக்கு என்ன தோணும்? நீங்க பேசுறத உங்களால பேச முடியுமா? ஏன் அதை உணரவே மாட்டேங்கிறீங்க? எத்தனை தடவை சொல்லணும்? ரிப்பீட்டடா சொல்றேன். நான் ஸ்கூல் நேம்ஸ் சொல்றதுக்கு விரும்பல. பட் ஐ எம் ஏபிள் டு see all the schools here.
உன்னோட ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் என்னால பார்க்க முடியுது. புரியுதா? If you don't want to listen, better be quiet. அப்போ இப்ப ரெண்டு கான்செப்ட் நம்ம என்ன ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா, ஒன், GCD actually divides both the polynomials. இதை மறந்துடக்கூடாது. both the polynomials p of x and q of x. அடுத்தது என்ன அப்படின்னா, both p of x and q of x divide the LCM. both p of x and q of x divide their LCM without leaving remainders. சரியா? இந்த ரெண்டு கான்செப்டும் தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். அப்போ உனக்கு GCD கொடுத்திருக்காங்க, and the GCD is not a factor of either p of x or q of x அப்படின்னு சொன்னா நீ அடிச்சு சொல்லலாம், it is not the GCD of the two polynomials நீ அடிச்சு சொல்லலாம். அதே மாதிரி LCM, அந்த ஒரு LCM கொடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோ, அந்த LCM p of x q of x ஏதாவது ஒன்னு டிவைட் பண்ணனாலும் then that particular expression cannot be the LCM. சரியா? இப்போ நம்மளோட எக்ஸசைஸ் வந்து 3.8. இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி we are going to do the sums in exercise 3.8. first question எடுத்துக்குவோம். find the LCM of each pair of the following polynomials whose GCD is. first questionல GCD கொடுத்திருக்காங்க, ரெண்டு எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க, அதை நம்ம எழுதிக்கலாம். exercise 3.8 page number 92, question number 1, subdivision 1. நம்ம அப்படியே எழுதலாம். p of x equal to x square minus 5x plus 6. q of x equal to x square plus 4x minus 12. And GCD is x minus 2. GCD common divisor போது நமக்கு நல்லா தெரியும். இந்த common divisor வந்து it is a factor of both. இதுலயும் இருக்கும், அதுலயும் இருக்கும். p of x க்கும் அது ஒரு ஃபேக்டரா இருக்கும், q of x க்கும் ஒரு ஃபேக்டரா இருக்கும். நமக்கு ரெண்டு வேஸ் இருக்கு. அடுத்த ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு either you can divide, அப்படி இல்லைன்னா directly you can actually factorize any one of them. இப்போ p of x factorize பண்ணா எப்படி பண்ணுவா சொல்லு? x minus 3 into x minus 2 இல்லையா? பாத்தியா? x minus 2 is a factor. உனக்கு ஒரு சின்ன அட்வைஸ் சொல்றேன், ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷனை மட்டும் p of x இல்லைன்னா q of x வந்து நீ ஃபேக்டரைஸ் பண்ணா போதும். இப்ப q of x எடுத்தோம் அப்படின்னு சொன்னாலும் இங்க 4 இங்க 12 வேணும், பிளஸ் 6 minus 2 போடலாம். அதாவது x plus 6 into x minus 2 போட்டோம்னா we'll get. அங்கேயும் x minus 2 is a factor. பத்தியா? நீ ஆனா ரெண்டையும் ஃபேக்டரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் ஃபேக்டரைஸ் பண்ணா போதும். I prefer to have this. நான் இதை அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டி என்ன? எனக்கு தேவை LCM. So GCD into LCM equal to p of x into q of x. முதல்ல ப்ராப்பர்ட்டி எழுதிட்டேன். Now I am going to substitute. GCD is x minus 2 into LCM is equal to p of x. I am going to write this expression x minus 3 into x minus 2. q of x அப்படியே எழுதிக்க போறேன், x square plus 4x minus 12. அப்ப நமக்கு LCM வேணா என்ன செய்யலாம்? LCM is equal to x minus 3 into x minus 2 into x square plus 4x minus 12 by x minus 2. x minus 2 cancel ஆயிரும்.
Therefore, we have the LCM to be, that is, LCM is equal to x minus 3 into x square plus 4x minus 12 அப்படியே வச்சுக்கலாம். இல்ல இதையும் நான் ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு ஒரு x minus 2 கேன்சல் பண்ணிட்டு மீதி அப்படியே எழுதுவேனாலும் அதுல தப்பு இல்ல. புரியுதா? இட் இஸ் அப் டு யூ. நீ எப்படி எழுதினாலும் உனக்கு மார்க் கிடைக்கும். இல்ல இதை நான் ஃபேக்டரைஸ் பண்ணுவேன், இதை அப்படியே வச்சுக்க போறேன், ஃபைன். அதாவது இந்த ரெண்டையும் நீ மல்டிப்ளை பண்ணா எப்படி பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் உனக்கு கிடைக்க போறது. அதனால nobody is going to bother about the way you are going to do the sum. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இங்க கொஞ்சம் பெரிய எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க. p of x q of x ரெண்டுமே 4th டிகிரி எக்ஸ்பிரஷன்ஸா இருக்கு. and GCD is a 2 degree polynomial, quadratic polynomial. அப்ப என்ன பண்ணலாம்? As I told you, GCD divides actually both the polynomials இல்லையா? அப்ப முதல்ல ஒரு பாலினாமியல் டிவைட் பண்ணலாம். செகண்ட் கொஸ்டின் நம்ம எழுதிக்கலாம். முதல்ல p of x என்ன? x power 4 plus 3x cube plus 6x square plus 5x plus 3 and q of x equal to x power 4 plus 2x square plus x plus 2 and GCD is equal to x square plus x plus 1. எனக்கு தெரியும் GCD divides p of x and GCD divides q of x. ஏதாவது ஒன்று மட்டும் நம்ம டிவைட் பண்ணலாம். So I'll take p of x x power 4 கொஞ்சம் தாத்து எடுத்துக்கலாம். x power 4 plus 3x cube plus 6x square plus 5x plus 3. இதை I'm going to divide by the GCD x square plus x plus 1. first term நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா I get an x square. So x power 4 plus x cube plus x square. Subtract பண்ணுவோம். first term போயிடும். second term third term என்ன ஆகும்? இது 2x cube கிடைக்கும் plus 5x square கிடைக்கும். இப்போ அடுத்த term நாம் கீழே கொண்டு வந்தோம்னா 5x கிடைக்கும். சரியா? திருப்பி இந்த first term ஆல் டிவைட் பண்ணேன்னா I'll get 2x. Now multiply 2x cube plus 2x square plus 2x. Again I subtract. I get 3x square plus 3x. I'm going to take 3 here. பார்த்தோன்னே எனக்கு தெரியும் this is plus 3. Multiply 3x square plus 3x plus 3. Subtract பண்ண you get a 0. அதான் நமக்கு வேணும் இல்லையா? 0 வந்துதான் நமக்கு ஃபேக்டர் அப்படின்னு தெரியும். அப்ப திருப்பி நம்ம என்ன செய்யணும்? q of x அதாவது p of x we have to write it as product of two expressions. Therefore p of x equal to x square plus x plus 1 into x square plus 2x plus 3. நமக்கு என்ன தெரியும்? தேவையானது நமக்கு LCM. So LCM leftல இருக்கிற மாதிரி எழுதிக்கோ. GCD into LCM equal to p of x into q of x. That is GCD நமக்கு என்ன? x square plus x plus 1 into LCM is equal to p of x. We are going to write this expression x square plus x plus 1 into x square plus 2x plus 3 into x power 4 q of x எழுதுறோம் plus 2x square plus x plus 2. சரியா? Now what can you do? ரெண்டு பக்கமும் x square plus x plus 1 இருக்கு. அப்படியே கேன்சல் பண்ணா கூட பண்ணலாம். நீ இதை ரைட் சைடு கொண்டு போய் இன்னொரு ஸ்டெப் எழுதணும்னு கிடையாது. யூ கேன் நீட்டா இது மாதிரி ஒரு பென்சில் வச்சு கேன்சல் பண்ணிட்டு now you can write. This implies that LCM is equal to x square plus 2x plus 3 into x power 4 plus 2x square plus x plus 2. அப்ப இது
ட்ரைனாமியலுக்கு மேல அதாவது 4th டிகிரி 3rd டிகிரி எக்ஸ்பிரஷன்ஸ் வந்தா திஸ் இஸ் த வே வி டூ இட். முதல்ல ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷனோட அந்த ஜிசிடி வச்சு டிவைட் பண்ணி நம்ம வி ஃபைண்ட் த கோஷன்ட் so that product of these two will give the dividend. அதுக்கப்புறமா நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி we are cancelling the common factor. third question போலாம். GCD is x plus 7 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க என்ன செய்யலாம்? திருப்பி x plus 7 வச்சு இவ்வளவு பெரிய டிவிஷன் போடணும்னு தேவையில்லை. இங்க GCD பாத்தீங்கன்னா that itself is a trinomial. அதனால நம்ம லாங் டிவிஷன் போட்டோம். அடுத்தது என்ன செய்யலாம்? x plus 7 அப்படிங்கும் பொழுது we can use synthetic division also. இல்லையா? P of x, Q of x எழுதிக்கலாமா? Third question, P of x is given to be 2x cube plus 15x square plus 2x minus 35. And Q of x is equal to x cube plus 8x square plus 4x minus 21. Yeah, 2, 15, 2 minus 35. Okay, now we will write the GCD. GCD is equal to x plus 7. நான் முதல்ல P of x divide பண்ண போறேன். So I'll take 2, 15, 2 minus 35. இப்போ x plus 7 is equal to 0 அப்படின்னு போட்டேன்னா I get x is equal to minus 7. அப்ப இந்த minus 7 இங்க போட போறேன். 2 minus 14, 1 minus 7 minus 5. So it is plus 35. So 0. சரிதானா? Therefore, P of x equal to x plus 7 first factor into இங்க x square cube ல start பண்ணிருக்கோம். So here we have to start with x square. 2x square plus 1x minus 5. இப்ப ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிடலாம் இல்லையா? As usual, we can write the property P of x into, LCM into GCD is equal to P of x into Q of x. This implies that LCM என்ன? X plus 7 into LCM is equal to P of x எப்படி மாத்தி எழுதியிருக்கோம்? X plus 7 factorize பண்ணி எழுதியிருக்கோம். into 2x square plus x minus 5 into Q of x அப்படியே எழுதிக்குவோம். x cube plus 8x square plus 4x minus 21. இல்லையா? அப்ப x plus 7 cancel ஆச்சுனா which implies that LCM is equal to 2x square plus x minus 5 into x cube plus 8x square plus 4x minus 21. Next question பார்த்தா 1 cubic 1 4th degree and GCD is given to be 2x minus 1. அப்ப 2x minus 1 equal to 0 ன்னு போட்டுட்டு we can use a synthetic division. இல்லையா? You will get x is equal to half. செய்யலாமா? 4th question. எழுதிக்கலாம். P of x, Q of x எழுதலாம். P of x is 2x cube minus 3x square minus 9x plus 5. And Q of x is equal to 2x power 4 minus x cube minus 10x square minus 11x plus 8. And GCD is 2x minus 1. நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு சிலருக்கு நம்ப மாட்டீங்க. எப்பவுமே வந்து P of x மட்டும் டிவைட் பண்றீங்களே ஏன் மேம்? we can divide Q of x also. இப்ப இந்த ஒரு for a change இதுல நம்ம Q of x டிவைட் பண்ணி பார்க்கலாமா? சரி, இப்ப 2x minus 2 equal to 2x minus 1 equal to 0 ன்னு போட்டேனா you will get x is equal to 1 by 2.
நான் இப்ப q of x எடுக்கிறேன் 2 அடுத்து -1 -10 -11 8 and I can factorize now. அத synthetic division யூஸ் பண்ணலாம் half. இப்ப 2 இங்க போட்டேன் 2 into half gives me 1 அப்ப 0 0 into half 0 அப்ப இங்க -10 into half -5 so I'll get -16 -16 half ஆல் divide பண்ணனா multiply பண்ணனா -8 plus 8 -8 so it is 0 இல்லையா இப்போ நான் என்ன செய்யணும் இத இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் 2 ஆல டிவைட் பண்ணனா I'll get 1 0 -5 and -8 சரியா therefore q of x equal to எனக்கு இங்க x power 4 இருந்தது so this will be x cube இங்க x square 0 ஆயிடுச்சு இங்க x so I'll have 1x cube that is x cube x square கிடையாது minus 5x minus 8 சரியா இப்ப அதே இது நம்ம ப்ராப்பர்ட்டி அதுவே எழுதிக்கலாம் now we can write the sorry q of x க்கு வந்து நம்ம கோஷன்ட் மட்டும் தான் எழுதி இருக்கோம் இல்லையா அப்ப q of x எப்படி எழுதுவோம் இங்க q of x அப்படிங்கிறது given expression கோஷன்ட் கிடையாது given expression அப்ப நம்ம அதோட ஃபேக்டர் 2x - 1 சேர்த்து எழுதணும் மல்டிப்ளிகேஷன் I mean ப்ராடக்ட்டா காட்டணும் so this becomes 2x - 1 into LCM is equal to 2x cube minus 3x square minus 9x plus 5 into x cube minus 5x minus 8 into 2x minus 1 2x minus 1 2x minus 1 cancel out. Therefore LCM is equal to 2x cube minus 3x square minus 9x plus 5 into x cube minus 5x minus 8. உங்க புக்ல ஆன்சர் வந்து வேற மாதிரி கொடுத்திருக்கலாம் இத வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிருப்பாங்க அப்ப ஆட்டோமேட்டிக்கா வேற எக்ஸ்பிரஷன் வரும் பட் மல்டிப்ளை பண்ணி ரிசல்ட் வந்து ஒரே ஆன்சர் தான் வரும் அதனால தான் I said you can multiply actually you can factorize any one of the expressions p or q சரியா இப்போ இதோட செகண்ட் பார்ட் கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்திருக்காங்க find the other polynomial q of x அப்ப p of x கொடுத்துட்டு என்ன கொடுத்திருக்காங்க of the following given that LCM and GCD of and one polynomial of p of x are respectively அப்படினு கொடுத்துட்டாங்க அப்போ நமக்கு பின்னாடி இருக்கிற சம் எல்லாத்துலயும் ஒரு மூணு எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க மூணு polynomial அதுல first polynomial should be taken as LCM ஆர்டரா எடுக்கணும் second polynomial is the GCD and the third polynomial is p of x we are asked to find out q of x shall we proceed first question ஃபர்ஸ்ட்ல கொடுத்திருக்க எக்ஸ்பிரஷன் LCM அடுத்தது GCD அடுத்து p of x நம்ம கேட்டிருக்கிறது q of x எழுதலாம் LCM is equal to x plus 1 the whole square into x plus 2 the whole square GCD என்ன x plus 1 into x plus 2 okay what is p of x x plus 1 the whole square into x plus 2 இப்போ நம்ம வேலை q of x கண்டுபிடிக்கிறது let us write the property என்ன நமக்கு நம்ம q of x கண்டுபிடிக்க போறோம் so we can take p of x and q of x to the left side p of x into q of x is equal to GCD into LCM p of x is x plus 1 the whole square into x plus 2 into q of x is equal to GCD என்ன x plus 1 into x plus 2
into LCM என்ன x plus 1 the whole square into x plus 2 the whole square. என்னெல்லாம் கேன்சல் பண்ணலாம் பாருங்க. x plus 1 the whole square கேன்சல் பண்ணலாம். இங்க x plus 2 கேன்சல் பண்ணலாம். This implies that q of x equal to x plus 1 into x plus 2 the whole square. சரியா? ஃபர்தரா இதை மல்டிப்ளை பண்ணி எழுதணும் அப்படின்னு தோணுச்சுன்னா யூ கேன் டூ இட். செகண்ட் கொஸ்டின் அதே மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. ஃபேக்டரைசேஷன் இஸ் நாட் ரெக்வயர்ட், ஸோ யூ கேன் டூ இட் யுவர் செல்ஃப். செகண்ட் கொஸ்டின்ல ஃபேக்டரைசேஷன் தேவையில்லை, ஸோ யூ கேன் டூ இட். இப்போ வில் பாஸ் ஆன் டு த தேர்ட் கொஸ்டின். Third question. LCM is given to be x power 4 minus y power 4 into x power 4 plus x square y square plus y power 4. And this is x square minus y square. This is x power 4 minus y power 4. என்ன மேம் இப்படிலாம் இருக்கு, எப்படி நான் ஃபேக்டரைஸ் பண்ணுவேன் இல்லையா? This is of the form a minus b. கவனிக்கிறியா? a minus b, or you can take it as a square minus b square. Firstல a square minus b square, so that it can be written as x square plus y square into x square minus y square. இல்லையா? அதே மாதிரி இந்த x square minus y square கேன்சல் ஆயிடலாம். அப்புறம் x power 4 into x power 4 minus y power 4 கூட நம்ம எப்படி எழுதலாம்? x square plus y square into x square minus y square எழுதலாம். ஸோ இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுட்டு we can substitute p of x into q of x. இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். This will give you x power 4 minus y power 4 into q of x is equal to x square minus y square into x power 4 minus y power 4 into x power 4 plus x square y square plus y power 4. சரிதானா? இப்போ என்ன பண்ணலாம்? நீ the x power 4 minus y power 4 cancel ஆகும். So this implies that q of x equal to x square minus y square into x power 4 plus x square y square plus y power 4, which can be written as x square the whole cube minus y square the whole cube, which is equal to x power 6 minus y power 6. இதுதான் q of x. இந்த இடம் எப்படி வந்தது? இதுல இருந்து இதுல எப்படி ஜம்ப் பண்ணோம் அப்படிங்கிறது தெரியணும்னா you should know the formula for a cube minus b cube is equal to a minus b into a square plus ab plus b square. அந்த ஃபார்முலா இருக்கு. a க்கு பதிலா x ஸ்கொயர், b க்கு பதிலா y ஸ்கொயர். இப்போ x power 4 அப்படின்னா a ஸ்கொயர் அப்படிங்கும்போது x power 4, ab is x square y square, b square is y square the whole square, that is y power 4. Therefore it will be equal to x square the whole cube and y square minus y square the whole cube, that is x power 6 minus y power 6. புரியுதா? Next question. Next question needs a little more factorization. Wherever required, we will factorize. That is the fourth question. LCM is x cube
minus 4x. இது எப்படி எழுதலாம்னு பாருங்க. x வெளியே எடுத்துட்டோம்னா x square minus 4 அப்படின்னு எழுதிக்கலாம். And GCD is 5x square plus x, which can be written as x into 5x plus 1. And P of x is 5x cube minus 9x square minus 2x. x வெளியே எடுத்துட்டோம்னா you will have 5x square minus 9x minus 2. சரியா? This can again be written as x into 5x square minus 10x plus x minus 2. ஏன் plus 9x 10x எல்லாம் போட்டேன்? ஃபேக்டரைஸ் பண்றதுக்கு. minus 9 எப்படி பிரிக்கலாம்? minus 10 plus 1 பிரிக்கலாம். ஏன்னா நமக்கு ப்ராடக்ட் வந்து minus 10 வேணும் எனக்கு. So I have done it. x into இது ரெண்டு எடுத்தா எனக்கு 5x is common. So x minus 2. இங்க plus 1 is common. x minus 2. So it can be written as x into x minus 2 into 5x minus 1 plus 1. x minus 2 into 5x plus 1. இந்த பாக்ஸ் பிராக்கெட் நான் போட தேவையில்லை இந்த இடத்துல. Now I can go to the property. I can write the property and I can substitute. P of x into Q of x equal to GCD into HCF. LCM. Substitute பண்ணுவோம். P of x is x into x minus 2 into 5x plus 1 into Q of x equal to GCD x into 5x plus 1 and LCM x into x square minus 4. பாருங்க x ஒரு x போயிடும், ஒரு 5x plus 1 போயிடும். And we are left with x minus 2 into Q of x in the left side. Right side பார்த்தேன்னா x into x square minus 4 இருக்கு. அதை I can write it as x plus 2 into x minus 2. So that one x minus 2 will get cancelled, which implies that Q of x equal to x into x minus 2, x plus 2, or it is x square plus 2x. சரியா? I will do the fifth question. In the fifth question, LCM is given to be x minus 1 into x minus 2 into x square minus 3x plus 3, and GCD is x minus 1. P of x is x cube minus 4x square plus 6x minus 3. இங்க இதுதான் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண வேண்டிய எக்ஸ்பிரஷன். நமக்கு தெரியும் always the GCD divides P of x இல்லையா? அப்ப x is equal to 1. x minus 1 equal to 0 implies that x is equal to 1. அப்ப இங்க என்ன எழுதலாம்? 1 minus 4 6 minus 3. Synthetic division போடுவோம். 1 1 minus 3 minus 3 3 3, so 0
Therefore, P of x equal to x minus 1 into x square start பண்ணோம் x cube இருக்கு x square minus 3x plus 3 எதுக்காக ஃபேக்டரைஸ் பண்ணேன்னு பார்த்துக்கோ இங்க இது வந்து கேன்சல் ஆயிடும் புரியுதா now you can substitute in the property P of x already நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி வச்சிருக்கோம் so x minus 1 into x square minus 3x plus 3 into q of x is equal to GCD x minus 1 into LCM x minus 1 into x minus 2 into x square minus 3x plus 3 இதெல்லாம் உன்னால கேன்சல் பண்ண முடியுமா பண்ணு ஒரு x minus 1 போயிடும் இதுவும் போயிடும் therefore q of x is equal to x minus 1 into x minus 2 or q of x equal to இது அப்படியே ப்ராடக்ட் போட்டு எழுதிடலாம் ஈஸியா x square minus 3x plus 2 சரியா அந்த லாஸ்ட் क्वेश्चन ஆல்ரெடி ஃபேக்டர்ஸ் ஆகும் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு கொடுத்திருக்க x square minus 4 மட்டும் ஒருவேளை நீங்க ஃபேக்டரைஸ் பண்ண வேண்டியிருக்கலாம் it can be written as x plus 2 into x minus 2 and you can do it as homework சரி இந்த LCM GCD இவ்வளவு நேரம் இப்படி உட்கார்ந்து நம்ம வேலை இல்லாதவங்க மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்கோம் வொர்க் அவுட் பண்ணிட்டே இருந்திருக்கோம் இல்லையா இதுக்கு என்ன காரணம் இது நமக்கு தேவையா அப்படின்னு பார்த்தா அடுத்து நம்ம ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்றது அப்படின்னு பார்க்க போறோம் வாட் ஆர் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னாலே ரேஷனல் நம்பர்ஸ் மாதிரி அங்க நம்பர்ஸ் இருக்கும் இங்க நமக்கு எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் பேசி முடிச்சிட்டீங்களா 1 2 3 4 5 6 இங்க பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு நான் சொல்லிட்டே இருக்கேன் ஒவ்வொரு குரூப்பையும் தனித்தனியா அப்படியே ரெக்கார்ட் பண்ணி உங்க ஸ்கூலுக்கு அனுப்ப சொல்ல போறேன் ரைட் டியூட்டர் கிளாஸ்ல உங்க பிள்ளைங்க இப்படிதான் பிஹேவ் பண்றாங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல போறேன் இப்போ ரேஷனல் நம்பர்ஸ் அப்படிங்கும்போது என்ன சொல்வோம் ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் நம்பர்ஸ் ஆஃப் த ஃபார்ம் p by q where p cannot be equal to p not equal to 0 அதான் நம்மளோட எக்ஸ்பிரஷன் definition இல்லையா numbers of the form p by q where p q are integers and q not equal to 0 இதான் நம்ம ரேஷனல் நம்பர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய டெஃபினிஷன் இல்லையா இப்போ ரேஷனல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லி சொன்னா we have expressions of the type p of x p of x by q of x where q of x not equal to 0 அவ்வளவுதான் and p of x and q of x are rational expressions சரியா இப்போ நம்ம ரேஷனல் நம்பர்ஸ்ல என்னெல்லாம் செய்வோம் என்னென்ன ஆபரேஷன்ஸ் செய்வோமோ எல்லாமே பாசிபிள் they are all possible also with rational expressions for example நம்ம reducing a fraction to the lowest terms அப்படி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறதுனா we can take some 42 by 88 42 by 88 இது எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவோம் ஞாபகம் இருக்கா எப்படி ரெடியூஸ் பண்ணுவோம் ரெடியூஸ் டு த லோவஸ்ட்னா அப்படி கேன்சல் பண்ணிட்டே வருவோம் காமன் ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் இருக்கு
அப்படின்னு பார்த்து நம்ம என்ன செய்வோம், கேன்சல் பண்ணிட்டே வருவோம். இது ஒண்ணுமே இல்லை. அப்போ 21/44, 16/32 அப்படின்னு சொன்னா வரிசையா 16 is 16 டேபிள் தெரிஞ்சா அப்படி போடுவோம். இல்லைன்னா 4 டேபிள் தான் எனக்கு தெரியும் அப்படின்னா 4 4s are 16, 8 4s are 32 அப்படின்னு. திருப்பி 1 4 is 4, 2 4s are 8. எத்தனை மேக்சிமம் எவ்வளவு காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுவோம். அதாவது ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு காமன் ஃபேக்டர்ஸை கேன்சல் பண்ணலாம் இல்லையா? அடுத்த ஸ்கூல் போங்க. ஓகே, இப்போ எப்படி நம்பர்ஸை நம்ம ஃபேக்டரைஸ் பண்றோமோ, நம்பர்ஸை எப்படி காமன் ஃபேக்டர்ஸை கேன்சல் பண்றோமோ, அதே மாதிரி அந்த ஜிசிடி ஆக்சுவலா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இல்லைன்னா ஜிசிடியை தான் நம்ம அந்த இடத்துல கேன்சல் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கேயும் ஜிசிடியை கேன்சல் பண்ணலாம். இல்ல நம்பர்ஸை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். பி ஆஃப் எக்ஸ், கியூ ஆஃப் எக்ஸ் ரெண்டையும் ஃபேக்டர்ஸா வச்சுட்டு காமன் ஃபேக்டர்ஸை கேன்சல் பண்ணிட்டு we can pick out the actually we can write it in the reduced form. சரியா? இது ஒரு ஒரு ஆபரேஷன் reducing to lowest terms அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தேன்னா நம்ம fractions, addition, subtraction, multiplication, division இந்த நாலுமே பண்ணுவோம் இல்லையா? we used to do all the 4 basic operations on rational numbers. அதே மாதிரி rational expressionsலயும் all the 4 basic operations are possible. புரியுதா? இப்போ for example, suppose I ask you to add 2/5 and 3 I'll have 4 something, 4/7 அப்படின்னு வச்சுக்கோ. உடனே என்ன செய்வோம் நம்ம? இட்ஸ் a 4th standard lesson இல்லையா? 5க்கும் 7க்கும் LCM போடுவோம். 5 7s are 35. அப்ப நம்ம டினாமினேட்டர் என்னவா மாத்தணும்? 35 மாத்தணும். 35 மாத்தணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 5ங்கிற ஃபேக்டர் ஆல்ரெடி இங்க இருக்கு. இதுல 5 and 7 are factors. அந்த 5 இங்க ஆல்ரெடி இருக்கு. அப்ப இல்லாத ஃபேக்டர் அங்க போட்டாதான் I can get the number that I require. அப்ப என்ன பண்ணலாம்னா I can multiply the denominator by 7 to get 35. அப்ப நான் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணும்போது எந்த ஒரு ஃபிராக்ஷனையும் அது அன்ஆல்டர்டா சேஞ்ச் ஆகாம இருக்கணும் அப்படின்னா I have to multiply the numerator also by the same number. Therefore, I have to multiply 2 also by 7 so that I can write it as 14/35. Same way, I will simplify the second number also. So, I have to multiply by 5 in the denominator. So, I have to multiply the numerator also by 5. 4 5s are 20. Now, I will add up. Now, I have brought the like fractions form. ரெண்டுமே like fractions. அப்ப என்ன செய்வாங்க? 35 போட்டுருவேன். காமன் ஃபேக்டர். அப்போ 14 plus 20 is equal to 34/35. இல்லையா? இதே மாதிரி நம்ம என்ன செய்யலாம்? ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸையும் அடிஷன் பண்ணலாம். இதே ப்ரொசீஜர் தான். we have to take the LCM of the denominators. அப்புறம் இல்லாத ஃபேக்டரை போட்டு we have to multiply the numerator also. Then we will simplify. சரியா? இது சப்ட்ராக்ஷன் பண்ண முடியுமா? பண்ண முடியும். If you subtract, what will happen? இங்க நமக்கு மைனஸ் வரும். பிளஸ்க்கு பதிலா we are going to have a minus, so that this will become -6/35. அப்ப அடிஷன் பண்ண முடியும், சப்ட்ராக்ஷன் நம்மளால பண்ண முடியும் இல்லையா? மல்டிப்ளிகேஷன் இதே மாதிரி தான். இங்க அடிஷனுக்கு பதிலா சப்ட்ராக்ஷன் பண்ணுவோம், LCM போடுவோம். We can find out we can simplify the expression. Then what about multiplication? Multiplication of two fractions அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வாங்க? ஞாபகம் இருக்கா? For example, 15/32 into 24/45. இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தா என்ன செய்வீங்க நீங்க? எங்கெல்லாம் நியூமரேட்டர்ல உள்ள ரெண்டு டேர்ம்ஸுக்கும் ஃபர்ஸ்ட் யூ வில் ரைட் இட் லைக் திஸ் இல்லையா? நியூமரேட்டர் இன்டூ நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் இன்டூ டினாமினேட்டர். இப்ப எங்கெல்லாம் காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணுவோம் இல்லையா? 15 1s are 15, 15 டேபிள் தெரிஞ்சா ஈஸியா பண்ணலாம். இப்போ 3 15s are 45. திருப்பி 3 1s are 3,
இங்க 3 8s are 8 போட்டோம்னா 1 8 is 8 4 8s are அப்போ ஆன்சர் 1/4 சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வந்துருவோம் இல்லையா ஃபார்ம் என்ன ஆக்சுவலா கான்செப்ட் என்ன to multiply two fractions or two rational numbers multiply the denominators that is product of denominators by product of numerators then cancel out the common factors in the numerator and the denominator then simplify or multiply whatever is done required you do it then you will get a expression like this இதே இது நீ இப்படி இருக்குன்னு வெச்சுக்கோயேன் அதே 15/32 suppose I want to divide it by some I can have some for 20 and here I have a 15 by or I can have a 5 here 5/20 இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தானே என்ன செய்வீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனை அப்படியே வச்சுக்குவேன் 15/32 division by a fraction is equivalent to multiplication by the reciprocal படிச்சிருக்கோம் இல்லையா அப்போ இந்த டிவிஷனை என்ன பண்ணுவ மல்டிப்ளிகேஷனா மாத்துவ இந்த ஃபிராக்ஷனை என்னவா போடுவ இதோட ரெசிப்ரோக்கலா போடுவ ரெசிப்ரோக்கல்னா நியூமரேட்டர் கோஸ் டு டினாமினேட்டர் டினாமினேட்டர் கம்ஸ் டவுன் டு denominator goes to numerator மாத்தி எழுதுவோம் இல்லையா then what do we do we cancel out the common factor இது மல்டிப்ளிகேஷனா மாறிடுச்சு இப்போ டிவிஷன் சம்ம மல்டிப்ளிகேஷன் சம்ம நம்ம மாத்திட்டோம் இப்போ இல்லையா மாத்திட்டோம்னா என்ன செய்யலாம் நம்ம மல்டிப்ளிகேஷன் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியதானே very easy so product of numerators by product of denominators இப்ப கேன்சல் பண்ணலாம் 1 5 is 5 இங்க 4 5s are 20 1 4 is 4 8 4s are 32 so the answer is 15/8 அது என்னமோ நீ வந்து மிக்ஸ்டு நம்பரா எழுதுறேன்னா 1 7/8 அப்படின்னு எழுதுவா இல்லையா இங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் division by a fraction is equivalent to multiplication by the reciprocal அப்போ இந்த இத்தனை கான்செப்டும் அப்படியே நம்ம இப்போ rational fractionsக்கு அதாவது rational expressionsக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம் algebraic expressionல கூட same rules can be followed அப்ப முதல்ல நம்ம reducing a expression to the lowest termக்கு நம்ம போறோம் சரியா exercise 3.9 போடலாமா exercise 3.9 first question பாருங்க 6x square plus 9x by 3x square minus 12x is equal to factorization என்ன we have to write the given expression as a product of two factors அவ்வளவுதான் அப்ப இதுல காமன் ஃபேக்டர் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா இங்க 9 6 9 ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் 3 அப்ப நான் 3 வழி எடுக்கலாம் into இங்க ஒரு x ஸ்கொயர் இருக்கு இங்க x இருக்கு அப்ப ஒரு x நான் வெளிய எடுக்கலாம் இல்லையா அப்போ 3x அப்படிங்கற டேர்ம் நான் வெளிய எடுக்கிறேன் 3x நான் வெளிய எடுத்துட்டேனா உள்ள எனக்கு என்ன கிடைக்கும் இந்த 6ல இருந்து 3 எடுத்துர்க்கேமா சோ 2 கிடைக்கும் 2 3s are 6 இங்க x ஸ்கொயர்ல இருந்து ஒரு x வெளிய கொண்டு வந்துட்டேன் சோ ஒரு x உள்ள இருக்கும் then plus இந்த 9x ல இருந்து 9ல இருந்து 3 வெளிய எடுத்துர்க்கேன் அப்ப 6 னு எழுதிராத வெளிய எடுத்துர்க்கேனா I have actually divided by 3 னு அர்த்தம் so 3 3s are 9 இல்லையா x ஆல்ரெடி எடுத்துட்டேன் so I can leave it as h okay now அடுத்த எக்ஸ்பிரஷன் பார் இங்கேயும் 3 காமனா இருக்கு x உம் காமனா இருக்கு so I will take 3x outside ஒரு x மீதி இருக்கும் உள்ள இங்க மைனஸ் ஆயிடும் இங்க 4 what will happen 3x cancel பண்ணிட்டேன் common factors cancel பண்ணிட்டேன் so I get 2x plus 3 by x minus 4 which is the reduced form of this expression புரியுதா என்ன பண்ணிருக்காங்க ஒண்ணுமே இல்ல இந்த நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் 3x ஆல மல்டிப்ளை பண்ணி இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் நமக்கு கொடுத்திருக்காங்க அவ்வளவுதான் சரிதானே
நான் 2 கொஸ்டின் பண்ணலாமா? செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். x square plus 1 by x power 4 minus 1. மேம் இது எப்படி மேம் பண்றது? நமக்கு நிறைய ஐடென்டிட்டிஸ் தெரியும் இல்லையா? இப்போ x square plus 1 பிளஸ் நடுவுல இருக்கும்போது நமக்கு ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அதை அப்படியே தான் வச்சுக்கணும். So this can be written as x square plus 1 by இந்த x power 4 நான் என்ன செய்யலாம் பாரு, x square the whole square னு எழுதலாமா? minus 1 square. அதாவது இதை நான் என்ன ஃபார்ம் கொண்டு வந்துட்டேன், a square minus b square ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டேன். So that I can write it in the form